தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ டிஃபென்ஸ் துறையிலிருந்து தமிழ்நாட்டில் வந்திருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்டிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் தற்போது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்கனைசேஷன். இதோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ஸ்லேயும் அவங்களோட ஆஃபீஸஸ்லேயும் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் வந்து ஹைதராபாத்து, ஆந்திர பிரதேஷ் இந்த ஏரியாஸ்லலாம் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கான வேலை இருக்கும். தமிழ்நாட்டிலையும் ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ஸில் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21 February வரைக்கும், அதாவது 21 February வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள். மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனின்னொன்னே ஒரு டெம்ப்ரவரி வேக்கன்சி அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பெர்மனண்ட்டான வேக்கன்சி. ட்ரைனிங் கொடுத்து உங்களை பெர்மனண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கலு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி இந்த 5 கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கெமிக்கலில் கொடுத்துருக்காங்க, சிவிலில் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 years MBA முடிச்சிருக்கீங்க மார்க்கெட்டிங்கில் இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லனா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவே பப்ளிக் ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் MBAவோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவோ பப்ளிக் ரிலேஷன்ஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸ்லேயோ மாஸ் கம்யூனிகேஷனில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபினான்ஸில், ஹியூமன் ரிசோர்ஸ்லலாம் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் CAO CMAவோ முடிச்சிருக்கணும். ஹெச்ஆரை பொறுத்தளவுக்கு நீங்கள் MBA ஹெச்ஆரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கடைசியாக லீகலுக்கு, லாக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கெமிக்கலுக்கு மட்டும் நீங்கள் MSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் அதற்கு ஈக்குவலண்ட்டான டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்ன டிசிப்ளின் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும், மெக்கானிக்கலுக்கு என்னென்ன டிசிப்ளின், எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன டிசிப்ளின், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டிசிப்ளின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு வரைக்கும், 18லேருந்து 27 வயசு வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் OBCயாக இருந்தால் 30 வயசு வரைக்கும், SC STயாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். சில போஸ்டிங்ஸ்க்கு 40 வயசுலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க. CBT எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன்லேயும் இன்டர்வியூலையும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கான டெஸ்ட்டு சென்டர், அதாவது இந்த CBTக்கு டெஸ்ட்டு சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையில் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அடுத்து இதற்கான சேலரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருக்கும்போது 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மந்த்தே கிட்டத்தட்ட ஒரு 64,000 உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். அடுத்து இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 500 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.